அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை. காரண சொன்னாங்க டிஆர் பாபு காலிப்பால கம்முனு பாபு என் மேல உரிமை. ஆனா என்ன நடக்குதுன்னா சட்டக்கல்லூரியில் 85 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். விருதுநகர் கே. சீனிவாசன் அதிமுக போயிட்டு திரும்ப வந்திருந்தார். ஒரு கூட்டணி பேசினார். அப்ப சொன்னார், அண்ணாவும் ராஜாஜி எவ்வளவு தலைவர் என்பதை நான் சிறுவனாக இருந்த போது அறிந்ததில்லை. நான் காமராஜர் தோற்கடிச்சிட்டேன். அண்ணாட்ட போய் காமராஜர் தோற்கடிச்சு ரொம்ப பாராட்டுகளா இருக்கு, வருவீங்களான்னு கேட்டேன். நீங்க வரணும்னு சொன்னேன். அண்ணா சொன்னார், உனக்கு வின்சன் சர்ச்சில் ரூஸ்வெல்ட் தெரியுமான்னு கேட்டார். இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்து மட்டுமல்ல, ஐரோப்பியாவை மட்டுமல்ல, இந்த உலக பங்கை காப்பாற்றியதில் வின்சன் சர்ச்சிலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த வின்சன் சர்ச்சில் போருக்கு பிறகு பொது தேர்தலில் தோற்று போனார். ஜெயிச்சவர் கிளமண்ட் அட்லி, இங்கிலாந்துடைய பிரதமர். அவருக்கு போய் கேட்டாங்க, வின்சன் சர்ச்சில் தோத்துட்டாருன்னு. அவர் சொன்னார், வின்சன் சர்ச்சில் இஸ் a statesman. Electoral victory or defeat cannot be a determining factor to measure the statesman. உலக தலைவரில் ஒருவராக இருக்கின்ற பெரிய தலைவராக இருக்கின்ற ஸ்டேட்ஸ்மேனாக இருக்கின்ற வின்சன் சர்ச்சில் உலக தலைவர் ஒரு தேர்தலில் உணர்ச்சி பூர்வமாக மக்கள் வழங்கி இருக்கின்ற வெற்றியோ தோல்வியோ அந்த மாமனிதரை பாதிக்கிறார்கள். இது அண்ணா சொன்னார். சரி, அண்ணா சொல்லிட்டாரு. ராஜாஜிட்ட போனார். நீங்களும் பேசினார் சொன்னது. ராஜாஜிட்ட போய் அண்ணா வரமாட்டாரு, நீங்க யாரும் வந்துட்டு தலைவர், நான் சின்ன பையன் காமராஜர் தோற்கடிச்சிருக்காரு. ராஜாஜி சொன்னாரா, அவ்வளவு பெரிய மகாத்மாவை 2 இன்ச்சு ரவதான் சுட்டுச்சு பொண்ணுச்சு, அதுக்காக அந்த தோட்டா ரவைக்கு பாராட்டு நடத்தாமா? என்ன முட்டாட்டமா பேசுறேன்னா? அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் இந்த தலைவரை ஒரு தேர்தல் வச்சு அனுப்புறீங்களா? இந்த தலைவரை ஒரு தேர்தல் வச்சு அனுப்புறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த அண்ணன் முட்டாள் சொன்ன நினைச்சீங்க, உங்க மேல தனிப்பட்ட கூட பெரிய மரியாதை உண்டு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி தலைவர் சொல்றாரு, திமுக கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணி இல்லை, நீங்க என்ன சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கணும்? எங்க கூட்டணி என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. ஆனாலும் கொடுத்த இயக்கங்களே பிரச்சனை இருக்கு. தினமும் தலைவரை பார்த்துட்டு போறாங்க. நேற்றைக்கு சென்னையில இருந்து வந்தோம். மீண்டும் வருவோம் தலைவா. இது கட்சிக்காரங்க தலைவர் வராங்க. தலைவா, நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு கோட்டையில் விட்டு எங்களுடைய வேலை. இல்லத்துல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெக்கமா இருக்கு. இன்னொரு பாய் வந்து சொல்லுது, கையில கட்டத்துல ஒரு குழந்தை, கையில ஒரு குழந்தை, உடனே பார்த்து கொடுங்கள் தலைவா, தமிழ்நாடு உங்களை நம்பி இருக்கிறோம். இத்தனையும் காரணம் கேட்கிறோம். இவங்களுக்கு எழுதிருக்கு. நான் பேசின பால் திட்டுவாரு, அதிகபட்சம் மனுஷனுங்க. நான் கேட்கிறேன், தயவு பண்ணி சொல்றேன், இன்னொரு பொதுமொழி ஆர்வத்துக்கு போறாங்க. நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை அப்படியே ஜனத்திரல் சமூகத்துக்கு பெரிய பேர் போன சிந்தனை கூறாங்க. மொத்த கட்சியில தலைவர் பட்டம் பண்ணாரு, மொத்த கட்சி அவர்தான். அவர் வந்து சொல்றாரு, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறது? தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை.